வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய மாடி தோட்டம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே செடி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் இங்கே வந்து தரையில் இடம் இல்லாததுனால இது வந்து 3வது மாடியில் நான் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச செடிகள்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோலியஸ் இன்டோர் பிளான்ட்டு. என்னோடய தோட்டத்தில் வந்து இன்டோர் பிளான்ட்டு, அவுட்டோர் பிளான்ட்டு, கொஞ்சம் மூலிகைகள், காய்கறிகள், பழங்கள், பூக்கள்னு அப்படியே கலந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்பைடர் பிளான்ட்டு. இது நெய் மிளகாய் விதை போட்டு நாற்று வந்திருக்குது. அதுக்கப்புறமா வந்து லிப்ஸ்டிக் பிளான்ட்டு, அடினியம், கருந்துளசி, விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்க இதை, கனகாம்பரம், அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வந்து என்னோடய மாடி தோட்டத்தில் ஒரு சைடில் வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு 6 மணி நேரம் வெயில் படும், 5லேருந்து 6 மணி நேரம் வெயில் படும். அதனால் அதுக்கு சர்வைவ் ஆகிற மாதிரி பிளான்ட் எல்லாம் பார்த்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் கனகாம்பரம், இது வந்து ஒரு சின்ன கட்டிங்ஸை வச்சே வந்து வளர்ந்துது. 2 வருஷம் ஆகுது அதை வளர்த்து. வெற்றிலை, இது விலாமிச்சை, கருப்பு வெட்டி வேர்னு சொல்லுவாங்க. இதோட வேர் வந்து பயங்கரமாக வாசனையாக இருக்கும். வெட்டி வேருக்கு உண்டான குணங்கள்லாம் இதுக்கும் இருக்குது, குளிர்ச்சி உடம்புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மிலி அப்படின்னு ஒரு அழகு செடி. இந்த கனகாம்பரம் செடிக்கு நான் வந்து எல்லாமே கிச்சன் கம்போஸ்ட்டை தான் வந்து மக்க வச்சு கொடுக்குறேன். கிச்சன்லேருந்து கிடைக்கிற கழிவுகளை மக்க வச்சு தான் இதுக்கு போடுறேன். வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அந்த தண்ணியும் ஊற வச்சு ஊற்றுவேன். நிறையா கனகாம்பரம் பூ எப்பயுமே பூத்துக்கிட்டே இருக்கும். அடுக்குமல்லி செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே ப்ரூன் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி நான் விடும்போது நல்லா துளிர் வந்து பூ பூக்கும். ரோஜா செடி அந்த மாதிரி பெங்களூர் ரோஸ் அந்த மாதிரி வைக்கிறத விட இந்த மாதிரி நாட்டு செடிகள் இருக்கு இல்லைங்களா, கனகாம்பரம், அந்த அடுக்குமல்லி, நாட்டு ரோஜா, செம்பருத்தி, அந்த மாதிரி பூக்களை வளர்த்தோன்னா ரொம்ப வருஷத்துக்கு வறட்சியை தாங்கி நம்ம தோட்டத்தில் அது வளரும். அதுக்கப்புறம் ஒரு 60 லிட்டர் கேனில் தான் வந்து லெமன் ட்ரீ வச்சுருக்கிறேன். அதுலேயும் நிறையா லெமன்ஸ் காய்க்குது. அது இல்லாமல் ஒரு க்ரோ பேக்லேயும் இருக்குது லெமன் செடி, அப்புறம் காகித பூச்செடி, வெட்டி வேறு, திப்பிலி, அந்த மாதிரி மூலிகை செடிகளும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கத்திரிக்காய் செடி. இது வந்து பஞ்சம்பட்டி கத்திரிக்காய் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அந்த கத்திரிக்காய். கொடி பசலை, வெள்ளை நித்திய கல்யாணி, இது போன்ற செடிகளையெல்லாம் நான் ஒரு பக்கமாக வச்சுருக்கிறேன். வரும் வாரங்களில் நான் மீதி இருக்கிற செடிகளையும் அதுக்கு எந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறேன், அதுக்கு என்னெல்லாம் பராமரிப்பு செய்கிறேன், அதை எப்படி வளர்க்குறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பேஷன் ஃப்ரூட்டு, அந்த கிருஷ்ண கமலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி விதை போட்டு வந்தது. அதுக்கப்புறம் இது சாமந்தி, இது வந்து சப்ஜா விதை போட்டு வந்தது. திருநீற்று பச்சிலை மாதிரியே அதனுடைய இலை ரொம்ப வாசனையாக இருக்கும். அது வந்து அந்த சைட் தோட்டத்து பக்கம் போனாலே தண்ணி செடிக்கு ஊற்றும்போது கூட ரொம்ப வாசனையாக இருக்கும். இது வந்து சிகப்பு அடுக்கு செம்பருத்தி.